Hello friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் கோடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரமிட் பேட்டர்ன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 rows இருக்குது. நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸில் வேணாலும் இந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நான் 10 rows கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை செக் பண்ணி பார்க்கும்போது லைனோட பிகினிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் பிகினிங்கில் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ லைன் பை லைனாக போகும்போது இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும், இந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 10 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அடுத்த லைனில் வந்து பார்க்கும்போது 9 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படியே கீழே வர 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 உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அப்புறம் வந்து 2 இருக்கும். ஸோ அப்படியே வந்து கீழே போக போக உங்களுக்கு வந்து 10 லைன்ஸில் மொத்தம் 10 ஸ்டார்ஸ் வரும். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இன்புட் வேணும்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸில் வந்து இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்புட் தேவை. ஸோ அதை யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி கோட் எழுதிக்கலாம். ஸோ ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்புட், ஸோ யூசர்கிட்ட இருந்து இந்த வேல்யூ வந்து கெட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். enter the number of rows. ஸோ யூசர்கிட்ட இருந்து இந்த வேல்யூ வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம லைன் பை லைனாக வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் ஆட் பண்ணுறோம். ஐநூறு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் இன் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நம்ம 1 கொடுக்கலாம், எண்டிங் வேல்யூ வந்து ரோஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 கொடுக்குறோம், 0 கொடுக்கல. ஸோ அதனால் ரோஸ்ன்னு ஒரு ரோஸ் பக்கத்தில் நம்ம +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் நம்ம ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றத கோடை ரன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட், ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எம்டி ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் -i. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன லாஜிக் எழுதியிருக்கோம்னா எம்டி ஸ்பேஸ் வந்து இன்டூன்னு போட்டு ரோஸ் -i அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக இந்த அவுட்புட் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ வந்து இதால் வந்து எம்டி ஸ்பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்பேஸோட கவுண்ட் வந்து லைன் பை லைனாக அது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பைத்தானில் நம்மளால் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து சிம்பிள் போட்டுட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 5 கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. இது எதுனாலனா நம்ம இன்புட் வந்து டைரெக்டாக கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணோம். அதனால் இதை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம் 5 rows. rows, நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஆனால் வந்து இந்த ஸ்டாரை வந்து நம்ம லைன் பை லைனாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டாரை வந்து மல்டிப்ளை பை ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் லைன் வந்து நமக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் லைனில் 3 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஐயால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்டாரோட கவுண்ட் கரெக்டாக வருது. முன்னாடி பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸும் கரெக்டாக வருது. ஆனால் இது வந்து ப்ராப்பர் பிரமிட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வருது. ஸோ இதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறதுனா இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இது வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா இனிஷியலாக 0 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 கொடுத்தோம்னா இங்கே 1 ரிமூவ் பண்ணிடலாம், +1. ஸோ
இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா 5 கொடுக்குறேன். ஸோ இப்போவும் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வருது. ஆனால் ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து மிஸ் ஆகுது. ஃபஸ்ட் லைனில் வந்து எம்டி வருது, எம்டி ஸ்பேஸ் வருது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே +1 கொடுத்துறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரோவோட கவுண்ட்டும் கரெக்டாக கிடைக்கும், எம்டி ஸ்பேஸும் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கிது. அப்வர்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயே டவுன்வர்டு ட்ரையாங்கிள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுனா இதவே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டவுன்வர்டு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஐ கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதுக்கு வந்து இங்கே வந்து ரோஸ் ஹைன்னு கொடுத்துடலாம். ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸாக பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 5 கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, டைமண்ட் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்டு ட்ரையாங்கிளில் வந்து எம்டி ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். +1 ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ 5 கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ பைத்தானில் இந்த ஸ்ட்ரிங் மல்டிப்ளை ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் சிங்கிள் லைன்லேயே வந்து இந்த டைமண்ட் பேட்டர்னை ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.